ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திணை அரிசி வச்சு திணை லட்டு எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் திணை அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் அகெயின் ஊற்றிட்டு நம்ம 2 hours சோக் பண்ண போகிறோம். சோக் பண்ணதுக்கப்புறமா அதை நான் சன்ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம சோக் பண்ண ரைஸ் எல்லாத்தையும் சன்ட்ரை பண்ணலாமா? நம்ம சோக் பண்ணுறது 1 hour வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் 2 hours பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம லட்டு செய்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண ரைஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் வச்சு நம்ம கீ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்காக சுகர் ஆட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். இது கூட நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணலாம். நான் வெல்லத்தை எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி வெல்லம் எல்லாமே கரையிற அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண திணை அரிசியை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன். இது கூட ஒரு ஏலக்காய் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள நட்ஸ் சேர்க்கறதுக்காக நான் பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் பேனில் நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட நட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு பாதாம் தான் பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் எல்லாத்துலேயும் பாதாம் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா மாவு மாதிரி இருக்கும். ஸோ இது கூட நம்ம வெல்லம் மிக்சரை ஆட் பண்ணி லட்டு ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இது கூட கீ ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட திணை மாவு லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.